பிக் பாஸ் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் வைல்ட் கார்ட் என்ட்ரி. ஸோ கண்டிப்பா ஆயிஷா அவர்களுடைய ரசிகர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 நம்ம வந்து ரிவ்யூ பண்ணக்குள்ள அந்த கான்டெஸ்டன்ட் லிஸ்ட் முதலாவது நாள் அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவது நாளும் சரி, இல்லை அந்த கிராண்ட் லான்ச்சில் முதல் நாள் ரெண்டாவது நாளும் சரி, அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாளர்கள்லாம் ஆயிஷா அவர்கள். ஏன்னா அவங்க வந்து அந்த சத்யா அப்படின்னு ஒரு சீரியல் நடிச்சிருந்தாங்க. அதில் அவங்க தான் ஹீரோயின் அண்ட் ஹீரோ. பக்கத்தில் துணைக்கு யாரோ ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க சப்போர்ட்டிங் ரோலுக்கு ஹீரோ மாதிரி. ஸோ அப்போ ஆயிஷா அவர்கள் வர்றாங்க அப்படின்னோடனே அந்த ஒரு டைம் வந்து ஃபயராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க பண்ண முடியல. பட் ஆயிஷா வர்சஸ் ஜனனி வேற லெவலில் போச்சு. ஆயிஷா வர்சஸ் அசல் கோளாறு, ஆயிஷா வர்சஸ் அசீம். ஸோ அந்த செருப்படுத்தி காமிப்பாங்கல்ல ரேங்கிங் இதில். ஸோ அதெல்லாம் டாரு மாறு சரியா. சரி, எப்போ ஆயிஷா வெளியில போனதுக்கு அப்புறம் இன்னொருக்கா பிக் பாஸ்ல பார்த்தா எப்படி இருக்கும்? கொண்டாட்டமா இருக்குமில்ல. தாறுமாறா பண்றாங்க. ஆக்சுவலா பிக் பாஸோட ரூல்ஸ் ஒருக்கா பிக் பாஸ்க்குள்ள வந்தா திரும்ப வர முடியாது அப்படின்றது எல்லாமே டோட்டலி மாறியாச்சு. ஒரு லாங்குவேஜ்லயே நீங்க திரும்ப வந்து பிக் பாஸ்க்குள்ள வரலாம், இல்ல வேற லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் பிக் பாஸ்க்கு நீங்க திரும்பவும் போகலாம் அப்படின்றது மாறிட்டுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு சீசன் 7ல இருந்து அதை தெலுங்கு பிக் பாஸ் வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப நேத்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நம்ம நாகார்ஜுனா சார் அவர்களுடைய பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்குல வந்து வந்திருந்தாங்க டிவி வழியா. அதுல அவர் தான் வந்து ஆயிஷா அவர்களை வைல்ட் கார்ட் கான்டெஸ்டன்ட் அப்படின்னும் அவங்களுக்கு வந்து ஒரு பவரை வந்து கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா நாமினேஷன் ஆஃப் பவர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆயிஷா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்குக்குள்ள கான்டெஸ்டன்டா வந்து போயிருக்காங்க. அதிலும் அந்த சீனை வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் அவர்கள் ஆயிஷா அவர்களை அவங்க கான்டெஸ்டன்ட் என்ட்ரி அண்ட் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமா நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அதே நம்ம இவிபி பிலிம் செட்டில் அதே காஸ்டியூம்ல சனிக்கிழமை அந்த வீக்கெண்ட் எபிசோட் தமிழ்ல எடுக்கக்குள்ள இதையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டார் விஜய், ஸ்டார்மா, ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ், பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்கு, விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள், கிங் நாகார்ஜுனா அவர்கள், நடுவில் ஆயிஷா அவர்கள், அதுலயும் இங்கிலீஷ், தெலுங்கு, தமிழ், இந்த 3 விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பேசினது, நாகார்ஜுனா சார் அவர்கள் பேசினது, ஆயிஷா அவர்கள் பேசினது, அதெல்லாம் பார்க்கக்குள்ள ஹாப்பியா இருந்தது, வேற லெவலில் இருந்தது. ஸோ கண்டிப்பா நம்ம இனிமேல் தெலுங்கு பிக் பாஸும் அப்பப்ப சொல்லலாம் போல இருக்கு, அப்டேட் கொடுக்கலாம் போல இருக்கு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் அதோட அப்டேட்டும் அப்பப்போ நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா, ஆயிஷா அவர்களுக்காக. ஏன்னா தெலுங்கு சீசன் 9ல இப்போ நான் வந்து சும்மா தான் பார்த்து கொண்டிருக்கேன், பெருசாண்டு இல்லை. பட் இவங்க போனாங்க அப்படின்னா இவங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட்டாக நம்மளுடைய ஆடியன்ஸ் மத்தியில், தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து கொடுக்கலாம். ஈவன் இப்போ அவங்க தெலுங்குல நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, படங்களையும் நடிச்சிருக்காங்க. நேற்று தான் அவங்களோட ஆயிஷா அவர்களுடைய ஒரு படம் ஒன்று பார்த்தேன். கடைசி வரைக்கும் அவங்க வர்றாங்க, ஹீரோயின் இல்லை, செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான், பட் கடைசி வரைக்கும் அவங்க வர்றாங்க. ஸோ சின்ன திரையிலேருந்து இப்போதான் அவங்க பெரிய திரைக்கு போயிருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போகாம கீழே விழாம அந்த ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் மாதிரி திரும்ப பறந்து கொண்டிருக்கிறது எனக்கு பிடிச்சது. எனக்கு ஐ விஷ் இவங்க டாப் 5க்குள்ள வரணும்ன்றது என்னுடைய விஷ். பாப்போம் என்ன நடக்குது தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 9ல அப்படின்னு சரிங்களா. நீங்க எத்தனை பேர் அதை பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணீங்க அப்படி என்பதை முடிந்தால் காமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஸோ குட் லக் டு ஆயிஷா சரிங்களா. நம்ம தமிழ் பிக் பாஸ் ஆடியன்ஸ் சார்பாக, நம்மளுடைய டர்னிஸ் வியூ சேனல் சார்பாக நம்ம வந்து விஷ் பண்ணிக்கிறோம். ஓகே மக்களே, பார்த்தது எங்களுக்கு நன்றி.